ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ரெட் வைன் பேஸ் வச்சு நம்ம மஞ்சுஸ்தா சோப் தான் பண்ண போகிறோம். வாங்க ரெட் வைன் சோப்பில், அதாவது ரெட் வைன் பேஸ் வச்சு மஞ்சுஸ்தாவை எப்படி நம்ம பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இந்த பேஸ் வந்து நான் மீஷோவிலேருந்து ஆர்டர் பண்ணி வாங்கினேன். ஸோ உங்களுக்கு மீஷோவில் அவைலபிளாக கிடைக்கும். ஸோ ரெட் வைன் பேஸ்ன்னு சொல்லிட்டு, ஸோ இதை வந்து குட்டி குட்டி க்யூபாஸை வந்து கட் பண்ணி நம்ம வந்து ஒரு பவுலில் வந்துட்டு ஆட் பண்ணிப்போம். ஸோ ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு மஞ்சுஸ்தா பவுடர், அப்புறம் வந்து ஆரஞ்ச் பவுடர், அதிமத பவுடர், அப்புறம் வந்து கடுக்காய் பவுடர். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின்னுக்கு நல்லா வந்து கலர் கொடுக்கும். ப்ளஸ் வந்து நம்மளுடைய ஆக்னி வராமல் வந்துட்டு பார்த்திங்கன்னா, ஸோ நம்ம ஸ்கின் வந்து நல்லா ஷைனிங்காக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு ஸ்பூன் வந்துட்டு ஒரு 3 ஸ்பூன் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் வந்து 500 கிராம்ஸ் வந்துட்டு நான் எடுத்திருக்கேன். அதாவது அரை கிலோ பேஸ் வந்து எடுத்திருக்கேன். கிராமில் அரை கிலோ பேஸ் வந்து நான் எடுத்திருக்கேன். ஸோ உங்களுக்கு எப்படி வந்துட்டு நீங்கள் வந்து 100 கிராம்ஸ் செய்கிறீங்கன்னா அதுக்கு ஏற்ற மெஷர்மெண்ட் நான் வந்துட்டு உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம வந்து பார்த்திங்கன்னா பவுடர் வந்துட்டு நீங்கள் மெல்ட் பண்ணிவிட்டுமே ஆட் பண்ணலாம். ஸோ மெல்ட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் பெனிஃபிட்ஸு. ஸோ நீங்கள் வந்து இந்த க்யூப்ஸ்லேயே போட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா, ஸோ அந்த கட்டியாக ஃப்ளம்ஸ் வராமல் இருக்கும். ஸோ இது மெல்ட் ஆகிறப்பே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு ஹெர்பல் பவுடரும் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி உங்களுக்கு லம்ஸ் இல்லாமல் கிடைக்கும். ஸோ நல்லா வந்து ஒரு ஸ்பேட்சில் வச்சு சைட்லலாம் நல்லா எடுத்து விட்டுக்கோங்க. ஸோ இது டபுள் பாயில் மெத்தடில் வந்துட்டு நான் கீழே வந்துட்டு ஒரு கடாயில் வந்துட்டு தண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதில் மேலே நான் பாத்திரம் வச்சு மெல்ட் பண்ணியிருக்கேன். மெல்ட் அண்ட் போர் சோப் மோஸ்ட்லி வந்து எல்லாருமே நிறைய தப்பாக வீடியோஸ் அந்த மாதிரிலாம் பார்க்குறேன். ஸோ மெல்ட் அண்ட் போர் சோப்பில் வந்து எப்பயுமே வந்து ஹெர்பல் பவுடர்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி எக்ஸ்ட்ராக்ட் எடுத்து ஃபில்டர் பண்ணி இப்போது வேப்பிலை ஜூஸ் எடுத்து பண்ணுறது அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. ஸோ இது நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எசென்ஷியல் ஆயில் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து லாவெண்டர் எசென்ஷியல் ஆயில் எல்லாருக்குமே வந்து காமனாக கிடைக்கக்கூடியது. ஸோ லாவெண்டர் எசென்ஷியல் ஆயில் கீழே இறக்கி வச்சுட்ட பிறகு நீங்கள் மோல்டில் ஊற்றுறதுக்கு கொஞ்சம் நேரம் போது நீங்கள் வந்துட்டு எசென்ஷியல் ஆயில் வந்துட்டு ஸ்ப்ரே பண்ணுங்கள். ஸோ இதை நல்லா கலக்கி விட்டு கொஞ்சம் நல்லா ஆறட்டும். ரொம்ப ஹீட்டாகவும் ஊற்ற தேவையில்ல. ஒரு கரெக்டான டிகிரி செல்சியஸில் நீங்கள் ஊற்றுனீங்கன்னா சோப் வந்து சீக்கிரமாக அன்மோல்ட் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடும். ஸோ நான் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஐபி சொல்யூஷன் வச்சுட்டு நான் வந்து மோல்டில் வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கிறேன். ஸோ ஏன்னா வந்துட்டு எந்த ஃபங்கல்ஸுமே இருக்கக்கூடாது. ஸோ வந்துட்டு அதனால் வந்துட்டு ஹைஜீனிக்காக இருக்கணும். ஐபி வச்சு நான் ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டேன். ஸோ இதுலேயுமே குட்டி குட்டி லம்ஸ்லாம் இருந்துச்சு. நான் அதெல்லாம் வந்து ஸ்பேச்சுலா வச்சு நல்லா எடுத்து விட்டுக்கோங்க. ஸோ நீங்கள் ஸ்பேச்சுலா யூஸ் பண்ணும்போது சைடில் இருக்கிறதெல்லாம் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ரொம்ப க்ளீனாக வரும் பாருங்கள். கரண்டி அந்த மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா வராது. ஸ்பேச்சுலா வச்சா மட்டும்தான் வரும். ஸோ இதை மோல்டில் ஊற்றிட்டு நான் திரும்பவும் வந்துட்டு இந்த லம்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு பார்த்திங்கன்னா லம்ஸில் நம்ம வந்துட்டு இந்த பபிள்ஸ் மாதிரி இருக்கிறதுல நம்ம ஸ்ப்ரே பண்ணோம் அப்படின்னா நீட்டாக நம்மளுக்கு ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ½ அன் ஹவர் ரூம் டெம்பரேச்சர்லேயே வச்சுருங்க. நம்மளுடைய சூப்பரான சோப் வந்துட்டு மஞ்சுஸ்தா சோப் ரெடி ஆயிடுச்சு. ரெட் வைன் மஞ்சுஸ்தா சோப். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி சோப் வீடியோஸ் வேணும் அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் என்ன மாதிரி சோப் டேட்டர்னு கொண்டு வரலான்ட்டு. பாய்.